இந்த கிராமத்தில் ஒரு பழமையான மரபு இருந்தது. எந்த பொண்ணும் பெரியவளாக ஆகும்போது அவள் எப்போதும் முகமூடி அணிந்து இருக்க வேண்டும். இங்கே வரை தேவி அம்மனின் சிலைக்கு கூட முகமூடி அணிவிக்கப்பட்டது. எந்த பெண்ணும் தன் முகத்தை யாருக்காவது காட்டினால் அதை தீய சகுனம் என்று கருதி பலி கொடுக்கப்பட்டாள். அதனால் கிராமத்தின் பெண்கள் எப்போதும் முகமூடி அகற்றவில்லை. அதே கிராமத்தில் சுப்பு என்ற ஒரு பெண் வசித்தாள். அவளது தந்தை மைக்கில் நாள் முழுவதும் கத்தி திரைகள் விற்பனை செய்வதால் அவரின் குரல் கெட்டு போய்விடும். இதை பார்த்து சுப்பு தனது குரலை பதிவு செய்ய நினைத்தாள். அவள் தனது தோழியுடன் தாயின் சமாதிக்கு சென்று தனது குரலை பதிவு செய்தாள். ஆனால் திரும்பும் போது பலத்த காற்றில் அவளது முகமூடி பறந்து விட்டது. அப்போது ஒரு புகைப்படக்காரர் அவளது புகைப்படத்தை எடுத்தார் மற்றும் அதை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிட்டார். சுப்புவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவளது திருமண நேரம் வந்தபோது அந்த மாத இதழ் எப்படியோ கிராமத்துக்கு வந்தது. அப்போது அனைவரும் அவளது முகத்தை பார்த்து முழு கிராமமும் அதிர்ச்சி அடைந்தது. இது அவளது தவறு அல்ல என்று சுப்பு விளக்க முயன்றாள். ஆனால் யாரும் கேட்கவில்லை. கிராமத்தின் பழக்க வழக்கப்படி அவளை வெள்ளை உடை அணிய வைத்து தேவி அம்மனின் அருகே அழைத்துச் சென்று அவரது கையில் கல் கட்டி கிணற்றில் குதிக்க உத்தரவிடப்பட்டது. சுப்பு உதவியின்றி கிணற்றில் குதித்தாள். அப்போது திடீரென ஒரு பெண் ஓடி வந்து சுப்புவை வெளியே எடுக்கவும் என்று கத்தினாள். ஏனெனில் தேவி அம்மனின் அருகே எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து விட்டது. இதை தேவி அம்மனின் அறிகுறியாக கருதி ராஜேஷ் கிணற்றில் குதித்து சுப்புவின் உயிரை காப்பாற்றினான்.